மாத்திர ஏயா பேசுற? படாத பாடுபட்டு எனக்கு ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்க போற சமயத்துல வந்து தொடங்கிய பாவி. யோ என்னையா சொல்ற? ஐயா எங்கடா? ஐயா கொய்யா தோ போயிருக்காரு. மாத்திர யோ சாஸ்திரமே எல்லாம் பேசினா மஞ்சள் வெறி பிடிச்சு போயிருக்கான் தெரியுமா? ஐயா நான் ஒண்ணு பண்ணீங்க பைரவன். அம்மா ஒரு முக்கியமான விஷயம். என்ன பைரவா? காட்டுல நம்ம திவான் கொங்கு நாட்டு தங்கத்தோட சிரிச்சு பேசிட்டு இருந்தாருமா. என்ன? நீ ஏன் அவர்களை பிடிக்கவில்லை? திவான் எங்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சிட்டாரு. நான் ஒருத்த மட்டும் என்ன செய்யறதுங்க? கேட்டீர்களா? ஏதோ சதி நடக்கிறது. ஆமாமா, திவான் மேல எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு. ஐயா அதை திரும்ப விட்ட போகல. வருக வருக திறமை மக்க திவான் அவர்களே, வருக வருக. கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்க போனவர் பாவம் களைப்போடு வந்திருக்கிறார். பலரசம் வேண்டுமா? பரிகாசம் வேண்டாம். அம்மா எதற்காக அனுப்பினேன்? கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்க கொண்டு வந்தீரா? இல்லை. ஏன்? குற்றவாளிகளை கைது செய்யும்படித்தான் நம் சட்டம் கூறுகிறது. அதனால் தான் கொங்கு நாட்டு தங்கத்தை கைது செய்யும்படி உமக்கு உத்தரவிட்டேன். அவன் குற்றவாளி அல்ல. என்ன? ஜமீன்தாரை கொல்ல துணிந்தவன் குற்றவாளி அல்லவா? ஏன் போய் சொல்கிறீர்கள்? கொங்கு நாட்டு தங்கம் ஜமீன்தாரை கொல்ல வரவில்லை, நல்லதை எடுத்துச் சொல்ல வந்தான். இல்லை என்று இந்த மன்றத்தில் நின்றபடி மறுக்க முடியுமா ஜமீன்தாரா? நீண்ட நாளாக உமக்கும் அவனுக்கும் தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். இல்லை, இன்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தேவியை பார்த்து சொல்லுங்கள். நிறுத்து. திவான் குற்றவாளியோடு தொடர்பு கொண்டவனும் குற்றவாளிதான். அப்படி என்றால் உங்களோடு தொடர்பு வைத்திருக்கும் ஜமீன்தார் ஒரு குற்றவாளிதான். என்னடா புதிர் போடுகிற? புதிர் இல்ல ஜமீன்தாரே, புரியவில்லையா உங்களுக்கு? சுய வரலாற்று சொற்ப காலத்துக்குள் மறந்துவிட்டீர்களா? வாய் தவறி பேசினால் தண்டனை வழங்குவேன். ஒருவர் வாழ்க்கையில் புகுந்து அவர் குடும்ப பறவை கவிழ்த்து விட்ட குற்றத்திற்கு என்ன தண்டனை என்பதை முதலில் சொல்லுங்கள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறார். இல்லை, உங்கள் வீட்டில் பறந்திருக்கு ஒட்டடையை அகற்ற நினைக்கிறேன். இப்பொழுது என்னடா சொல்லுகிறாய்? சொல்லவில்லை, கேட்கிறேன். உமது மனைவி மக்கள் எங்கே? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிடக்கூடாது. ராஜவேல், என் மனைவி மக்களை நீ கேட்காதே. கேட்பேன். எனக்கு பேசும் சக்தி இருக்கு வரை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஜமீன்தார், மறுபடியும் உமது மனைவி மக்களை அழைத்து வந்து மரியாதையுடன் குடும்பம் நடத்துங்கள். முடியாது, முடியவே முடியாது. பைரவா, பிடி திவானை, மாற்ற பிடி, பிடியவை. பைரவா, அந்த துரோகியை தூரோடு சேர்த்து கட்டுங்கள். அவனை விசாரித்து தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். எனக்கு இயக்கமாக இருக்கிறது.